என் மனைவியை வம்புக்கு இழுப்பதா? டிஆர் பாலுவை விடமாட்டேன். சமகாண்டான அண்ணாமலை திருப்பி அடிக்க தொடரப்படும் புதிய வழக்கில் வெளியிடப் போகும் திடுக்கிடும் தகவல். டிஆர் பாலுவின் குடும்பத்தையே வீதிக்கு கொண்டு வர போடப்பட்ட அதிரடி பிளான். வணக்கம் நண்பர்களே. தமிழக பாஜகவின் முன்னாள் தலைவர் அண்ணாமலை மாநில தலைவராக இருந்தபோது கடந்த 2023ஆம் ஆண்டு ஏப்ரல் மாதம் டிஎம்கே ஃபைல்ஸ் என்கிற பெயரில் திமுக பெரும் புள்ளிகளின் சொத்து குவிப்பு பட்டியலை வெளியிட்டிருந்தார். அதையடுத்து திமுகவின் எம்பி டிஆர் பாலு தனக்கு 21 நிறுவனங்கள் இருப்பதாகவும் குடும்ப உறுப்பினருக்கு 10,000 கோடி சொத்து இருப்பதாகவும் குறிப்பிட்டு அண்ணாமலை கூறியதற்கு டிஆர் பாலு அவர் மீது ஒரு அவதூறு வழக்கு தொடர்ந்தார். அது குறித்த வழக்கு விசாரணையில் சென்னையில் உள்ள சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் ஏற்கனவே டிஆர் பாலுவிடம் அண்ணாமலை குறித்து விசாரணை செய்திருந்த போது அன்றைய தினம் அவர் நீதிமன்றத்திற்கு வராமல் எஸ்கேப் ஆகிவிட்டார். இந்த நிலையில் இன்று சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் டிஆர் பாலுவிடம் அண்ணாமலை குறுக்கு விசாரணை செய்தார். அப்போது நீங்கள் மத்திய அமைச்சராக இருந்தபோது சேது சமுத்திர திட்டத்தை நிறைவேற்றி தனிப்பட்ட பலனை அடைய 10 கப்பல்கள் வாங்கினீர்களா என்று அண்ணாமலை டிஆர் பாலுவிடம் கேள்வி எழுப்பினார். அதற்கு டிஆர் பாலு, நான் 10 கப்பல் வாங்கியதாக அழகிரி பத்திரிகைக்கு அளித்த பேட்டி குறித்து எனக்கு தெரியாது. நான் மட்டுமே கப்பல் வாங்கியதாக அவர் சொல்வதில் உண்மை இல்லை. உள்நோக்கத்துடன் பேட்டி கொடுத்திருக்கிறார். நான் 2 கப்பல் மட்டுமே வாங்கினேன் என்று அவர் பதில் கொடுத்துள்ளார். அதற்கு அண்ணாமலை, நீங்கள் 10 கப்பல் வாங்கியதாக அழகிரி கூறியது தவறான செய்தி என்றால் அவர் மீது நீங்கள் ஏன் அவதூறு வழக்கு தொடரவில்லை என்று குறுக்கு கேள்வி கேட்டுள்ளார். இப்படியாக தொடர்ந்து அவரிடத்தில் பலதரப்பட்ட கேள்வி கேட்டுள்ளார் அண்ணாமலை. 3 மணி நேரம் டிஆர் பாலுவிடத்தில் அண்ணாமலை குறுக்கு விசாரணை செய்த நிலையில் இன்னொரு தேதிக்கு விசாரணை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் நீதிமன்றத்தை விட்டு வெளியே வந்த அண்ணாமலை மீடியாக்களுக்கு பேட்டி அளித்தார். அப்போது டிஆர் பாலு மட்டுமின்றி திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி மீதும் நான் தொடர்ந்து வழக்கில் இன்று அவர் ஆஜராகவில்லை. அதனால் அவரிடத்தில் குறுக்கு விசாரணை செய்வது மாற்று தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. அது எப்போது என்று விரைவில் சொல்கிறேன். தொடர்ந்து இந்த வழக்கை நானே மூத்த வழக்கறிஞர் உறுதுணையோடு வாதாட இருக்கிறேன். நிச்சயமாக இதன் மூலம் திமுகவிற்கு ஒரு சரியான பாடத்தை புகட்டுவேன் என்று கூறியிருக்கும் அண்ணாமலை, டிஆர் பாலுவிடம் நான் கேட்ட கேள்விகள் குறித்த சரியான பதில்கள் வரவில்லை. அதனால் இது குறித்து இப்போது நான் எதுவும் சொல்ல முடியாது. வருகிற ஏப்ரல் 7ஆம் தேதி மீண்டும் அவரிடத்தில் விசாரணை செய்வேன். அதேபோல் RS பாரதி மீது தொடுக்கப்பட்ட வழக்கில் மார்ச் 10ஆம் தேதி அவரிடத்தில் விசாரணை நடத்துவேன். மேலும் டிஆர் பாலுவிடம் நான் கேட்பது குறித்து பதில் சொல்லாமல் அவர் என் மனைவி பேரில் நான் சொத்து வாங்கியிருப்பதாக கூறியுள்ளார். அது குறித்து அவரிடத்தில் என் மனைவி என்ன படித்திருக்கிறார், எவ்வளவு சம்பாதிக்கிறார், மல்டிநேஷனல் கம்பெனியில் வேலை செய்கிறாரா என்று நான் கேட்ட எந்த கேள்விக்கும் டிஆர் பாலு பதில் சொல்லாமல் தெரியாது என்று மட்டுமே சொன்னார். இப்படி எதுவுமே தெரியாமல் என் மனைவி பேரில் நான் சொத்து வாங்கி இருப்பதாக என் மீது அவர் அவதூறு செய்தி வெளியிட்டுள்ளார். அதனால் டிஆர் பாலு மீது தற்போது நான் ஒரு அவதூறு வழக்கு தொடரப்போகிறேன் என்று கூறும் அண்ணாமலை, அடுத்தபடியாக திருமணத்திற்கு பிறகு நானும் என் மனைவியும் 15 ஆண்டுகளாக எவ்வளவு வருமானம் சம்பாதித்தோம், எவ்வளவு வரி கட்டி இருக்கிறோம், எங்களுக்கு எவ்வளவு சொத்து உள்ளது என்பது குறித்த அனைத்து ஆவணங்களையும் பொதுவெளியில் வெளியிடப் போகிறேன். இப்படி நான் வெளியிடுவது போன்ற சொத்து குவிப்பு பட்டியலில் நான் வெளியிட்ட திமுக புள்ளிகள் அனைவரும் தங்களது சொத்து விவரங்களை வெளியிடுவார்களா என்றும் அண்ணாமலை ஒரு அதிரடி கேள்வி எழுப்பியிருக்கிறார். அதோடு டிஆர் பாலு மத்திய அமைச்சராக இருந்தபோது 10 கப்பல் வாங்கியதாக சொன்ன அண்ணாமலை அவரது குடும்பத்தார் பெயரில் 10,000 கோடி சொத்து இருப்பதாக கூறிய நிலையில் அடுத்தடுத்து நடக்கும் விசாரணையில் அந்த சொத்துக்கள் குறித்து பல ஆதாரங்களை வெளியிட்டு டிஆர் பாலுவுக்கு பலத்த அதிர்ச்சி கொடுக்க போகிறாராம். அதனால் இந்த வழக்கில் டிஆர் பாலு மட்டுமின்றி அவரது குடும்பத்தாரையும் அடுத்தடுத்து வழக்கு விசாரணை என்று வீதிக்கு இழுப்பார் என்பதும் தெரிய வந்துள்ளது. அடுத்த செய்தி. என் தனிப்பட்ட வாழ்க்கையை யாரும் விமர்சிக்க வேண்டாம். த்ரிஷா வெளியிட்ட தகவலுக்கு வருத்தம் தெரிவித்த நயினார். தமிழக பாஜகவின் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் விஜய் த்ரிஷாவை விட்டு வெளியே வர வேண்டும் என்று சொன்ன விவகாரத்தில் அவருக்கு எதிராக சிலர் விமர்சனம் செய்த நிலையில் இன்று த்ரிஷா அது குறித்து தனது வழக்கறிஞர் மூலம் ஒரு தகவல் வெளியிட்டுள்ளார். அதில், என்னை பற்றி இப்படி ஒரு அருவருக்கத்தக்க கருத்தை நான் எதிர்பார்க்கவே இல்லை. அரசியலில் உயரிய பொறுப்பில் இருப்பவர்கள் இன்னும் பொறுப்புடன் நிதானத்துடனும் பொதுவெளியில் பேச வேண்டும். என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை பொது விவாதத்திற்கு உரியதல்ல. இதுபோன்ற அவமரியாதைகளை ஏற்றுக்கொள்ள முடியாது. நான் எப்போதுமே ஒரு திரைக்கலைஞர் தான், அரசியலுக்கு அப்பாற்பட்டவள். அதனால் எனக்கு தொடர்பில்லாத விஷயங்களை என்னுடைய பெயரை யாரும் பயன்படுத்தக்கூடாது என்று த்ரிஷா அந்த அறிக்கையில் தெரிவித்துள்ளார். அதையடுத்து நயினார் நாகேந்திரன் வெளியிட்டுள்ள ஒரு செய்தியில், என்னுடைய அரசியல் வாழ்க்கையில் எப்போதுமே நான் தனிநபர் விமர்சனத்தை அனுமதிக்கவில்லை.
அன்றைக்கு ஏதோ வாய் தவறி அந்த வார்த்தை வந்துவிட்டது. இது குறித்து பாஜகவின் வானதி ஸ்ரீனிவாசன், அண்ணாமலை ஆகியோர் என்னிடத்தில் பேசினார்கள். அதனால் அது குறித்து யாரேனும் வருத்தப்படுவார்களே, ஆனால் என்னுடைய வருத்தத்தை மனப்பூர்வமாக தெரிவித்துக் கொள்கிறேன் என்று நயினார் நாகேந்திரன் கூறியிருக்கிறார். இதனால் கடந்த சில தினங்களாக சலசலப்பை ஏற்படுத்தி வந்த நயினார் நாகேந்திரன் த்ரிஷா விவகாரம் ஒரு முடிவுக்கு வந்துள்ளது. அடுத்த செய்தி. டிடிவியை தொடர்ந்து ஓபிஎஸும் கூட்டணிக்குள் வந்தாக வேண்டும். திருச்சியில் நடந்த ஆலோசனை கூட்டத்தில் எடப்பாடிக்கு அமித்ஷா போட்ட அதிரடி உத்தரவு. பாஜக கூட்டணியை வலுப்படுத்த வேண்டும் என்பதில் மத்திய அமைச்சர் அமித்ஷா படுதீவிரம் காட்டி வருகிறார். அதற்காகவே ஒருங்கிணைந்த அதிமுக என்பதில் அவர் உறுதியாக இருக்கிறார். அவர் எடுத்த முயற்சி காரணமாக எதிரும் புதிருமாக இருந்த எடப்பாடியும் டிடிவி தினகரனும் கைகுலுக்கினார்கள், ஒரே மேடையில் ஏறினார்கள். அதிமுகவிலிருந்து நீக்கப்பட்ட யாரையுமே கட்சிக்குள் கொண்டு வர மாட்டேன், அவர்களுடன் கூட்டணி வைக்க மாட்டேன் என்று விடாப்பிடியாக கூறி வந்த எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா போட்ட கட்டளை காரணமாக வேறு வழியில்லாமல் அதை ஏற்றுக்கொண்டார். குறிப்பாக அமித்ஷாவை பொறுத்தவரை தென் மாவட்டங்களில் உள்ள முக்குளத்தோர் வாக்குகளை ஒன்று சேர்க்க வேண்டும் என்பதற்காகவே இதை செய்தார். அதனால் தமிழக அரசியலில் யாருமே எதிர்பாராத வகையில் எடப்பாடியும் டிடிவி தினகரனும் ஒரே மேடையில் ஏறினார்கள். இந்த நிலையில் அதே முக்குளத்தோர் சமூகத்தைச் சேர்ந்த ஓபிஎஸ் எந்த பக்கம் செல்ல போகிறார் என்பது சஸ்பென்ஸாக இருந்து வருகிறது. தமிழக வெற்றிக்கழக கூட்டணிக்கு செல்ல போகிறார் என்று கூறப்பட்ட நிலையில் பின்னர் திமுக கூட்டணிக்கு அவர் செல்ல போகிறார் என்றார்கள். ஆனால் தற்போது ஓபிஎஸ்ஐ பாஜக கூட்டணிக்கு கொண்டு வருமாறு ஒரு உத்தரவு போட்டுள்ளார் அமித்ஷா. இதற்கு எடப்பாடி தரப்பு அசைந்து கொடுக்காத நிலையில் திருச்சியில் நடந்த ஆலோசனை கூட்டத்தில் வந்த அதிமுக புள்ளிகளிடத்தில் கண்டிப்பாக ஓபிஎஸ்ஐ தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு கொண்டு வர வேண்டும், இல்லை என்றால் பெருவாரியான ஓட்டுகளை பிரித்து நம்முடைய வெற்றிக்கு பாதிப்பை ஏற்படுத்தி விடுவார் என்று கூறியவர் உடனடியாக எடப்பாடிக்கும் அதிமுக புள்ளிகளை கால் பண்ண சொல்லி அது குறித்து பேசியுள்ளார். அப்போது அவர் அதிமுக கூட்டத்தில் ஓபிஎஸ் வந்தால் குழப்பங்கள் ஏற்படும் என்று எடப்பாடி பழனிசாமி கூறிய போதும் இந்த குழப்பமும் ஏற்படாது, அதை நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று கூறிய அமித்ஷா அவரிடத்தில் பேச்சுவார்த்தை நடத்துமாறு உத்தரவு போட்டுள்ளார். இதன் காரணமாக தற்போது பாஜக ஓபிஎஸ் இடத்திலும் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள். அதனால் பாஜக கூட்டணிக்கு டிடிவி தினகரன் தொடர்ந்து ஓபிஎஸும் வரப்போகிறார். அதோடு தேமுதிகவையும் விட்டுவிடக் கூடாது என்று கூறியுள்ள அமித்ஷா உடனடியாக அவர்கள் கேட்கும் தொகுதியை கொடுத்து கூட்டணிக்குள் கொண்டு வந்து இறுதி முடிவை எடுத்து விடுங்கள், விரைவில் தொகுதிகளை பிரித்து கொடுத்து அனைவரும் தேர்தல் பணிகளில் இறங்கட்டும் என்று கூறிவிட்டு சென்றுள்ளார் அமித்ஷா. அதன் காரணமாக தற்போது ஓபிஎஸ், பிரேமலதா விஜயகாந்த் ஆகியோரிடத்தில் பாஜகவினர் தீவிர பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகிறார்கள். அந்த வகையில் ஓபிஎஸ்ஐ ஒருபோதும் கூட்டணிக்கு சேர்த்துக் கொள்ள மாட்டேன் என்று கூறி வந்த எடப்பாடி பழனிசாமி இப்போது அமித்ஷாவின் உத்தரவை மறுக்க முடியாமல் அமைதி காத்து வருவதாகவும் அதிமுக வட்டாரங்களில் கூறுகிறார்கள்.